ஹாய் கைஸ், வணக்கங்க. இன்றைக்கி முனிசிபாலிட்டி பார்க்க போகிறோம் பாலிட்டியில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அது பார்த்துட்டு பிறகு இது கண்டினியூ பண்ணுங்கள். செஷன் நல்லாயிருக்கும், சரிங்களா? சிம்பிளாக இருக்கும், கிளியர் கட்டாக இருக்கும். வாங்க முனிசிபாலிட்டி பேஸ் பண்ணி போகலாம், சரிங்களா? ஓகே. 1687 முதல் மாநகராட்சியாக சென்னை வந்து மாநகராட்சி தோற்றுவிக்கப்படுது. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அறிவிச்சது 1687. இது வந்து லண்டன் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சியாக சென்னை மாநகராட்சி ஃபஸ்ட்டு மாநகராட்சியாக உருவாக்கியிருப்பாங்க 1687. இந்த கீ ஃபேக்டெல்லாம் பார்த்துடலாம், டீட்டெயில்ஸை பின்னாடி பார்த்துடலாம், சரிங்களா? 1687 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சியாக சென்னை மாநகராட்சி தோற்றுவிக்கப்படுகிறது. 76 வந்து மும்பையும் கல்கத்தா மாநகராட்சி அடுத்தடுத்து மாநகராட்சியாக தோற்றுவிக்கிறாங்க. மேயர் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா நிதி பரவலாக்கல் வந்து குறித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாரு. அது 1870. 1882 தெரியும் ரிப்பன் பிரபு தீர்மானம். உள்ளாட்சியின் தந்தைன்னு அழைக்கப்படுகிற ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றுறாரு. 1907 ராயல் கமிஷன் அமைக்கப்படுது. 1919 இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்படுது. 1924 கண்டெய்ன்மெண்ட் சட்டம் தொடங்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து முனிசிபாலிட்டிக்கு முன்னாடி வந்து நடந்த நிகழ்வுகள். முனிசிபாலிட்டின்னு ஒன்று கொண்டு வரதுக்கு முன்னாடி முனிசிபாலிட்டி மாதிரி இயங்கின இந்த சட்டங்கள், சரிங்களா? பார்த்துடலாம். ஆரம்ப கால மாநகராட்சி அப்படின்னா சென்னை மாநகராட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் உருவாக்கத்து முதல் மாநகராட்சி இது லண்டன் மாடலுங்க. லண்டன் மாதிரி அடிப்படையாக கொண்டது லண்டன் மாடல். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா 1726 வந்து அடுத்தடுத்து மும்பை கல்கத்தா, அதுக்கடுத்து வெற்றி தொடர்ந்து வந்து ரெண்டு நகராட்சிகள் உருவாக்குறாங்க. அடுத்து முக்கியமானது 2 நகராட்சிகள், சரிங்களா? அடுத்து திருப்புமுனையாக இருந்தது மேயர் தீர்மானம். உள்ளாட்சி அமைப்பில் நிதி சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டுன்ற வைத்து ஃபஸ்ட்டு சொன்னவர் இவர் தான். அதுதான் நிதி பரவலாக்கல், அதாவது ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணது இவரது தான், சரிங்களா? அடுத்து ரிப்பன் பிரபுவுடைய தீர்மானம் 1882 மிகப்பெரிய நிகழ்வாக ஒன்று பார்க்கப்படுகிறது. ரிப்பன் உள்ளாட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுறாரு. அவரது தீர்மானம் உள்ளாட்சி அமைப்புகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்க வேணும்ன்ற வலியுறுத்தினார். அதனால்தான் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் அப்படின்ட்டு ரிப்பன் தீர்மானத்தை சொல்கிறாங்க. நிர்வாக மாற்றங்கள் என்னென்ன கமிஷன் வந்ததுன்னா ராயல் கமிஷன் ஒன்று கொண்டு வராங்க. மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு உள்ளூர் தளக்கு அதாவது பிரித்து கொடுக்கணும், அதிகாரங்களை பிரித்து கொடுப்பதற்கு ஆராயறதுக்காக ஹோப் ஹவுஸ் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதான் ராயல் கமிஷனு. அவங்க ஹெட்டு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஹோப் ஹவுஸ் அவர் தான் வந்து பார்த்தா ராயல் கமிஷனுடைய ஹெட்டு. இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா மாண்டகு ஜேம்ஸ் போர்டுடைய சீர்திருத்தம் மூலம் உள்ளாட்சி நிர்வாகம் இந்திய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டெய்ன்மெண்ட்ன்றது என்னென்னா இராணுவ வீரர்கள் தங்கியிருக்கிற பகுதியில் நகராட்சி நிர்வாகம் முறைப்படுத்தப்பட்டதுக்கு தான் இந்த சட்டம். இவங்களுக்கு தனி சட்டம், இராணுவ சட்டம் இருந்தது, அதை கண்டெய்ன்மெண்ட் சட்டம்னு சொல்லுவாங்க. நகராட்சி ஏரியாவில் இராணுவ வீரர்கள் தங்கியிருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த சட்டம் பொருந்தும், கண்டெய்ன்மெண்ட் சட்டம், சரிங்களா? அடுத்து போயிடலாம். ஓகே. ஜூன் 1 தான் இப்போ நகராட்சி தினம். 1992 சட்டம் கொண்டு வராங்க, சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். 93 நடைமுறைக்கு வந்தது, ஓகேங்களா? 1985 நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாட்டில். இப்போ கூட நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரு தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கு முன்னாடி அமைச்சகமே இல்லை. 1985 அப்புறம், அதாவது கட்சி தாவல் சட்டம் 10வது சட்ட திருத்தம் 1985 அந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நகர்ப்புற மேம்பாட்டம் அமைச்சகன்ற மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது 1985 தான். சரி, 1992 74 சட்ட திருத்தத்து மூலமாக தான் வந்து முனிசிபாலிட்டி கொண்டு வராங்க. 1993 தான் வந்து நடைமுறைக்கு வந்தது. நடைமுறைக்கு வந்த நாள் கேட்டிருக்காங்க ஜூன் 1ங்க. பஞ்சாயத்து ராஜ் வந்து ஏப்ரல் 24, சரிங்களா? ஓகே. அடுத்து பார்ப்போம். நகராட்சி தொடர்பான சரத்துக்கள். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பஞ்சாயத்து ராஜில் மிஸ் ஆச்சுன்னா இங்கே கொஸ்டின் வந்துடும், சரிங்களா? மேட்ச்சில் கேட்கலாம், பார்த்துடலாம். இந்த பஞ்சாயத்து ராஜினுடைய சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ முடியும். அதாவது ஓன்றது கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு தேர்தல் விவகாரங்கள் நீதிமன்றம் தலையிட தடைன்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே பிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். 243 பி இதில் வந்து டெஃபினிஷன் கொடுக்குறது, அதாவது நகராட்சி சம்மந்தமான டெஃபினிஷன் எல்லாம் கொடுக்குது. கியூன்றது நகராட்சியுடைய கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும், அந்த அமைப்பு எப்படி இருக்கணும்,
சரிங்களா? இவங்களுக்கு அடுத்த அதிகாரம் யாருக்கு அப்படின்றது இருக்கும். அதுக்கு அடுத்து ஆறுன்றது நகராட்சி கூட்டமைப்பு காம்போசிஷன் எப்படி இருக்குது. எஸ்ன்றது பார்த்தோன்னா வார்டு கமிட்டியெல்லாம் இருக்குல்ல, அந்த வார்டு கமிட்டியை பற்றி சொல்கிறது. டீன்றது பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு. இங்கே டி இருக்குது, அங்கே 243 டி இருக்குது. அங்கே டி, இங்கே டி, ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பதவி காலம்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து 243 யூவு. வின்றது பார்த்தீங்கன்னா தகுதி இழப்பு. அங்கே தகுதி இழப்பு 243 எஃப்பு. 243 இன்றது பார்த்தோன்னா பதவி காலம். அங்கே இங்கே யூன்றது பதவி காலம். 243 எஃப்ன்றது பார்த்தோன்னா இங்கே தகுதி இழப்பு. இது 243 வின்றது இங்கே நகராட்சியில் தகுதி இழப்பு. அப்படியே காமனாக இருக்குங்களா? இந்த ஆர்டர் படி படித்து வச்சிட்டிங்கன்னா ஒன்று படித்த போதும் இன்னொன்று ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 243 டபுள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் பொறுப்பு. அங்கே ஜி வரும் அதிகாரங்கள் பொறுப்புக்கு. எக்ஸு இங்கே ஹச்சுக்குன்றது வரி வரும், இங்கே எக்ஸ்ன்னா வரி வரும். அடுத்தடுத்த லெட்டர் வந்து மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஒன்ஸு நீ பஞ்சாயத்து ராஜ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நகராட்சி ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐன்றது பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் அமைக்கலாம். இங்கே ஒய்னா நிதி ஆணையம் அமைக்கலாம். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிதி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா 243 ஜெட்டு. அங்கே ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா ஐஜியா ஜேன்றது தான் தணிக்கைங்க. அங்கே 243 ஜேன்றது பார்த்தீங்கன்னா தணிக்கை. இங்கே 243 ஜெட்டுன்றது தணிக்கை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிக்கான தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 243 ஜெட்ஏன்னு வந்திருக்கு. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முனிசிபாலிட்டி தேர்தல். பின்றது பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேச. எதெல்லாம் யூனியன் பிரதேசம் பொருந்தும், எந்தெந்த யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தும்ன்றது பார்த்தீங்கன்னா சொல்லுது. பொருந்தாத பகுதிகளுக்கு வந்து பெச சட்டம்னு ஒன்று சொன்னோம்ல, அதே மாதிரி இது பொருந்தாத எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மாவட்ட திட்டக்குழுன்றது 243 ஜட்டி. இது வந்து தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கேட்குவாங்க. இதுக்கு முன்னாடி 3 மார்க் கொஸ்டின் இருக்கும்போது தனியாகவே கேட்பாங்க. மாவட்ட திட்டக்குழு பற்றி எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட திட்டக்குழுவுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ மாவட்ட திட்டக்குழு வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு திட்டக்குழு அமைக்கப்படும். இந்த மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்து நகராட்சி தயாரிக்கப்படும் திட்டங்களை ஒருங்கிணைத்து மாவட்டம் முழுமைக்கும் ஒரு வரைவு வளர்ச்சி திட்டத்தை வந்து மாவட்டம் முழுவதுக்கு ஒரு வரைவு வளர்ச்சி திட்டத்தை உருவாக்குறது முக்கிய நோக்கமே இது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, இந்த ட்ரைப்ஸ் ஏரியா, பழங்குடியின் ஏரியா, ஷெட்யூல் ஏரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 243 ஜெட்ஏ நகராட்சிகளுக்கான தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆணையத்தில், அதாவது இந்த எலெக்ஷன் யார் நடத்துகிறாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துகிறாங்க அப்படின்றத சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ன்றது தணிக்கை பண்ணுறது. ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் நிதி ஆணையம் அமைக்கிறது. 243 அங்கே இங்கே 243 ஒய். சரிங்களா? இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போடுறாங்கள்ல, அதாவது மாநில அரசுங்களும் நகராட்சிகளுக்கு இடையே வரி வருவாயை பிரித்து ஆளுநருக்கும் பரிந்துரை பண்ணும். நகராட்சியினுடைய நிதி ஆதாரங்களை மேம்படுத்துறதுக்காக சில வழிவகையெல்லாம் சொல்லும். அதாவது டேக்ஸே வரல அப்படின்னா சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும். டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாயை பிரித்தது குறித்து ஆளுநருக்கு வந்து பரிந்துரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருநகர திட்டக்குழுன்றது 243 ZE. அப்புறம் நடப்பு சட்டத்தை தொடர்தல். இது கடைசியாக இதில் முடியுதுன்னா தேர்தல் விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அங்கே 243 ஓவில் முடிஞ்சது, இங்கே 243 ஜெட்டில் ஜியில் முடியுதுங்க. சரிங்களா? ஓகே. கொஷின் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் ஃபுல்லாக படிச்சிருங்க, இல்லை நகராட்சி ஃபுல்லாக படிச்சிருங்க. அப்படி ஒன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா இன்னொன்று ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே. அடுத்து முக்கிய அம்சங்கள்னு பார்த்தோன்னா இப்போ இது வந்து 9ல் அரசியலமைப்பு இணைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12வது அட்டவணை, அதாவது புதிதாக வந்து இணைக்கப்பட்டது. 18 பணிகளை கொண்டு சொன்னது. இது 18 பணிகள் சொல்லுது. பஞ்சாயத்து ராஜ் 29 பணிகள் சொல்லுது. டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஓகே. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 நிலைகளாக இருக்குது. டவுன் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சிலு, முனிசிபல் கார்ப்பரேஷன் சொல்லிட்டு 3ஆக பிரிச்சுருக்காங்க. டவுன் பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து, முனிசிபல்னால் நகராட்சி கவுன்சிலரு, மாநகராட்சின்னா மாநகராட்சி கார்ப்பரேஷன் மேயர் இருப்பார். முக்கிய விதிகள்ன்றது பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்தல் மூலம் தேர்வு செய்கிறாங்க. இப்போ வார்டு கமிட்டின்னு இருக்குன்னா அந்த வார்டு கமிட்டினா எஸ்ஸுங்களா?
வார்டு கமிட்டி 243 எஸ். இந்த 3 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வார்டு நகராட்சி வார்டு கமிஷனுக்குள்ளே போயிடுங்க. 3 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே வந்து மக்கள் தொகை இருக்கா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகராட்சி வார்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா. இடஒதுக்கீடுன்றது பார்த்தீங்கன்னா 243 அங்கே டி, இங்கே டி, 243 டி. ஓகேவா. இது வந்து எஸ்சி எஸ்டி பழங்குடியினர்கள் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கணும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/3 வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும். தமிழ்நாடு வந்து 50% கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள், 5 வருஷத்துக்கு பதவி காலங்க. இவற்றின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மறுதேர்தல் ஒருவேளை நகராட்சியில் வந்து கலைக்கப்பட்டாலோ யாராச்சும் வேட்பாளர் இறந்துட்டாலோ 6 மாதத்தில் அடுத்த எலெக்ஷன் நடக்கணுங்க. மறுதேர்தல். இந்த நிர்வாகம் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா நடத்த வேண்டிய நிதி ஆதாயங்களை கவனித்துக் கொள்வது தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முனிசிபாலிட்டியில் நடக்கிற தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிதி விவகாரங்களையும் கவனித்து கொள்ள வேண்டும். இந்த தொகுதியில் இவ்வளோ தான் செலவு பண்ணுன்றதையும் அவங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அதை தாண்டி அவங்க செலவு பண்ணாங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியின்மை ஆகிடுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம் 73 74. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்துலாம். 73வது சட்ட திருத்தம் இது பஞ்சாயத்து ராஜ் சொல்லுதுங்க. 74வது சட்டத்து முனிசிபாலிட்டி சொல்லுது. 73வது சட்டத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா 9வது பார்ட்டில் இணைக்கப்பட்டது. இது 9ல் ஏ அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இது 11வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. 12வது அட்டவணை இணைக்கப்படுகிறது. 29 பணிகளை கொண்டதுங்க. இது 18 பணிகளை கொண்டது. 1992 வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டது. இதுவும் 1992 சேம் இயர் தான். ஆனால் நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இது 1993 ஏப்ரல் 24 வந்தது. இது 93 ஜூன் 1 நடைமுறைக்கு வந்தது. இதில் கொஷின் வந்து பேசிக்காக கேட்டாங்கன்னா இதுலேருந்து தான் கேட்பாங்க. அடுத்து பார்க்கலாம். இந்த 29 பணிகள்லாம் ஒரு முக்கியமான பணிகள்லாம் கொண்டு வந்திருக்கேன். பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 29 பணிகளில் வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜில் ஃபஸ்ட்டு வேளாண்மை இருக்குது. அப்புறம் நில மேம்படுத்துறதுக்காக நில சீர்திருத்தங்கள் அமல்படுத்துறதுக்கு மண் பாதுகாப்புக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் கால்நடை வளர்ப்பை பற்றி பணி சொல்லுது. மீன் வளர்ப்பு, மீன் வளம், சிறுநீர் பாசனம் வந்து பார்த்தோன்னா நீர் மேலாண்மைக்காக நீர்நிலை பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. அது ஒரு பணியாக வச்சுருக்காங்க. குடிநீர் பாதுகாப்பான குடிநீர் கொடுக்கணுன்றது. 6வது வந்து பார்த்தா எஜுகேஷன் ஆரம்பம் மற்றும் இடைநிலை கல்வி கொடுக்கணுன்றது பார்த்திங்கன்னா பணியாகவும் வச்சுருக்கு. வறுமை ஒழிப்பு இருக்குல்ல 100 நாள் வேலை, இதெல்லாம் பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க வறுமை ஒழிப்பு செயல்படுத்த திட்டங்கள். ஆர்டிகல் 40 என்றது பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லும், காந்தியுடைய கனவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைக்கிறது, மதகுகள் நீர்வழிகள் அமைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் ஒரு பணி தான் இது. சுகாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் என்னென்ன பணி இருக்கோ அதே நகராட்சியிலும் பணி இருக்கும். சரிங்களா. சேமாக இருக்கும். என்ன எக்ஸ்ட்ரா நூலகம் அந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். நகர திட்டமிடுதல்ன்றது நில பயன்படுத்துறது அதே சேமு. சாலைகள் பாலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறது. பொது சுகாதாரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. பஞ்சாயத்தில் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்காது. இங்கே மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு சிஸ்டம் இருக்கும். துப்புரவு பணிகளுக்கு மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்கும். தீயணைப்பு, பாதுகாப்பு நடவடிக்கை, இதெல்லாம் பூங்காக்கள், பார்க்கு பஞ்சாயத்தில் இருக்காது. இங்கே பார்க் இருக்கும். விளையாட்டு மைதானங்களை உருவாக்கி தர்றது. அப்புறம் பிறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக பதிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷனில் பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி முக்கிய புள்ளி விவரங்களை பராமரித்து வச்சுக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி தான். அப்புறம் வறுமை ஒழிப்புக்காக நகர்ப்புற வறுமை வேலை ஒழிப்புக்காக கொண்டு வந்துருங்க. வறுமை ஒழிப்பு சேம் 2 இடத்துலையும் இருக்கும். சரிங்களா. முக்கிய பணிகளை. சரிங்களா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. முனிசிபாலிட்டிஸு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனு தகவல் வந்து வந்துகிட்டே இருக்கும். பாலிட்டி சம்மந்தமான நிறைய வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க முடியும். தேங்க்யூ. ரொம்ப வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து நல்லா டம்ப் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருந்தேன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் பார்க்கும்போது ஈஸியாக அடிச்சிடலாங்க. சரிங்களா. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் பாலிட்டியில். ஓகே, தேங்க்யூ.